புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவில் 2025 கரிக்கலாம்பாக்கம் புஷ்பா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக விழாவில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு துணைநிலை ஆளுநர் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு வேளாண் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், செயலாளர் ஜெயந்தகுமார், இயக்குனர் செல்வி முத்து மீனா, பல்வேறு சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் கவர்னர் கைலாசநாதன் சிறப்புரையாற்றினார். மகளிர் தினம் இன்று உலகம் முழுவதும் பெருமையோடு கொண்டாடப்படுகிறது. இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இருப்பது பல துறைகளில் பெண்கள் செய்த பல சாதனைகளை கொண்டாடுவதற்காக மட்டுமே அல்ல. இந்திய நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு, சமுதாய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். பெண்களை போற்றுகின்ற மரபு நம்முடைய மரபு. மனித சக்தியின் பாதி பெண்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் கடவுளை அர்த்தநாரி உமைபாகன் என்று சொல்கிறோம். கோயில்களுக்கு போனால் கடவுளை அபிராமி உடனுரை, தாயார் உடனுரை என்று பெண் சக்தியை சேர்ந்தே சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாரி சக்திதான் சமுதாய வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி முன்னேற்றம், உரிமை, பாதுகாப்பு, அரசியல், சமுதாய அதிகாரம் ஆகியவற்றை உறுதி செய்ய நம்முடைய அரசுகள் பல சட்டங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றன. இன்று பெண் கல்வி, அறிவு பெற்ற தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, தொழில்துறை, விளையாட்டு என்று எல்லா துறைகளிலும் உலக அளவில் சாதனை படைத்து வருகிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாதுகாப்பிற்கு சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டாலும் சமுதாயத்தில் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் இன்னும் முடிந்த பாடில்லை. பெண்களுக்கு கல்வி மட்டுமே போதாது. அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் பலம் பெற வேண்டும், வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும், தொழில் முனைவோராக வளர வேண்டும். அதற்கு எல்லா துறைகளிலும் அவர்களுக்கு சம வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். நேற்று புதுச்சேரி காவல்துறையின் வீர மங்கை திட்டத்தை தொடங்கி வைத்தேன். அது பெண்களின் சமுதாய பாதுகாப்பிற்கான ஒரு தற்காப்பு பயிற்சி திட்டம். அங்கே மேடையில் பெண்களின் வீர தீர சாகசங்களை பார்த்தேன். அவர்களுடைய மன வலிமையை பார்த்தேன். இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய திறனை அவர்களிடத்தில் பார்த்தேன். பள்ளியில் படிக்கும் மாணவிகள் முதல் பெண் காவலர்கள், பெண் கமாண்டோக்கள் வரை வீர மங்கைகளாக செயல்பட்டார்கள். முன்பெல்லாம் போலீஸ், இராணுவம் இவற்றில் பெண்கள் பணியில் சேருவது கூடாது, அவர்கள் உடல் வலிமை, மன வலிமை குறைவானவர்கள், அவர்களால் முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த எண்ணங்களை எல்லாம் உடைத்து எரிந்து இருக்கிறது. இன்று பெண்கள் காவல்துறையில் மட்டுமல்ல, சிஐஎஸ்எஃப், பிசிஎஃப், சிஆர்பிஎஃப் போன்ற துணை இராணுவப்படை, இராணுவம், என்டிஏ என்ற தேசிய பாதுகாப்பு அகாடமியில், கடலோர காவல் படையில், மகளிர் இராணுவ போலீஸ், பெண்கள் இராணுவ காவல்துறையில் எல்லாவற்றிலும் பெண்கள் பணியில் சேர்வதற்கு அனுமதி அளித்து வருகிறது. விமானப்படையில், போர் விமானங்களில் விமானிகளாக பெண்கள் பணியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். இது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுபோன்ற முயற்சிகள் பெண்களின் பொருளாதாரத்தை மட்டுமே அல்ல, அவர்களுடைய மன வலிமையை, தன்னம்பிக்கையை, பாதுகாப்பு உணர்வை பலப்படுத்தும். அவர்கள் கண்ணியத்தோடு வாழ வழிவகுக்கும். பெண்கள் உரிமை, அதிகாரம், பாதுகாப்பு பெற்று இருக்க வேண்டும். அந்த நிலை உருவாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். வளர்ச்சி அடைந்த இந்தியா, பாதுகாப்பான புதுச்சேரி உருவாக்கும் வரை நம்முடைய ஒன்றுபட்ட முயற்சி தொடரட்டும் என தெரிவித்தார்.